ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானாருக்கு சுவாமி ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் என்பதனை நாம் அறிவோம். பெரிய நம்பி, பெரிய திருவானை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் என்று 5 ஆச்சாரியர்கள் எம்பெருமானாருக்கு. ராமானுஜர் இந்த 5 பேரிடத்துல வெவ்வேறு அர்த்தங்களை கேட்டார் என்றும் நாம் அறிவோம். ஆனால் இந்த 5 ஆச்சாரியர்களுக்கு முன்பே எம்பெருமானாருக்கு ஒரு குரு இருந்தார். அவர் பேர் யாதவ பிரகாசன் என்று. இந்த யாதவ பிரகாசன் தான் எம்பெருமானாருக்கு முதல் குரு. சாஸ்திரம் படிக்க ஆரம்பித்ததே இந்த யாதவ பிரகாசன் இடத்துலதான். இந்த யாதவ பிரகாசனும் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் அத்வைத மரபை சேர்ந்தவர். சாஸ்திரங்களை பயில தொடங்கினார் அந்த யாதவ பிரகாசன் இடத்துல. இந்த யாதவ பிரகாசனும் அத்வைத ரீதியாக வேதாந்தங்களுக்கு உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்லி வர எம்பெருமானாருக்கு அது சரிய என்று படல, தவறு அப்படின்னு தோணித்து. முக்கியமா சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்னு பிரம்மமானது எப்படிப்பட்டது என்றால் எல்லா அச்சேதனங்கள், எல்லா சேத்தனங்களையும் காட்டிலும் ஜீவாத்மா, அதே போல கண்ணால் பார்க்கின்ற இந்த பிரகிருதி, இவற்றை காட்டிலும் பிரம்மமானது மிகவும் உயர்ந்தது, வேறுபட்டது அப்படின்னு சொல்றது இந்த வாக்கியம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்றது. ஆனா இந்த யாதவ பிரகாஷர் ஏதோ ஒரு குறுக்கு வழியில குச்சிதமான திருஷ்டி அப்படின்னு முன்னாடியே பார்த்திருக்கோம். குதிருஷ்டிகள் என்றால் என்னன்னா கோணல் பார்வை இருக்கும். நேர அந்த வாக்கியத்துக்கு தெளிவா தெரியறது பிரம்மத்தினுடைய ஏற்றம் சொல்றது இந்த வாக்கியம் அப்படின்னு. அதை வேற ஒரு விதமா பார்த்து பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் போய் அந்த பிரம்மத்துக்கு ஒரு தன்மைகளும் கிடையாது அப்படின்னு இந்த அத்வைத ரீதியில வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல எம்பெருமானாருக்கு இது ரசிக்கல. ஏன் நேர இருக்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாமே, இந்த மாதிரி கோணலாக பார்க்கணும் அப்படின்னு அது ஒரு இடம். அதே போல சாந்தோக்கிய உபனிஷத்துல தசேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த பிரம்மத்தினுடைய 2 திருக்கண்கள் அது தாமரைய ஒத்ததாக இருக்கும் அப்படின்னு உபனிஷத்து சொல்ல, தாமரை அப்படின்ற அந்த உயர்ந்த பொருளை விட்டுட்டு அது ஏதோ ஒரு குரங்கினுடைய பின்புறத்தை போல சிவந்து இருக்கும் திருக்கண்கள் அப்படின்லாம் ரொம்ப கோணலான அர்த்தங்களை சொல்ல போக எம்பெருமானார் வருத்தப்பட்டு அந்த குருவுக்கே தெரிஞ்சு போயிருது எம்பெருமானார் நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறார், அவர் வேற ஏதோ ஒரு ரீதியில யோசிக்கிறார் அப்படின்னு அந்த யாதவ பிரகாசன் அந்த குருவுக்கே தெரிஞ்சு போயிருச்சு. தெரிந்த பிறகு அந்த யாதவ பிரகாசன் என்ன பண்ணானா, மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்து சொன்னானா, நீங்களாம் நான் சொல்றது அப்படியே ஏத்துக்கிறீங்க, அத்வைத்த மதத்தை சொன்னா நீங்க அப்படியே ஏத்துக்கிறீங்க. இந்த ராமானுஜர், அப்போ ராமானுஜருக்கு இளையாழ்வார் அப்படின்னு திருநாமம். அந்த இளையாழ்வார் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறார். இவரை இப்படியே விட்டோம்னா நம்மளுடைய அத்வைத மதமே க்ஷீணித்து போயிடும், அழிந்து போயிடும், ஆகையினால இவரை முடித்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த யாதவ பிரகாசன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. ஆனா இந்த யாதவ பிரகாசன் போன்றவர்கள்லாம் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள். நேர கொலை செய்தானே என்றால் பாவம் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆகையினால ஏதோ ஒரு வழியை பற்றி உடையவருக்கு, இளையாழ்வாருக்கு மரணமும் ஏற்படணும், எனக்கு பாவமும் ஏற்படக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கங்கா யாத்திரைக்கு போவோம், கங்கையில இவரை மூழ்கடிக்க செய்திருவோம், மூழ்கடிக்க செய்ததுனால இவருக்கு மரணம் ஏற்பட்டுடும். ஆனா கங்கையில மரணம் ஏற்பட்டதுனால நமக்கு நாம ஒரு புண்ணியத்தை தான் இவருக்கு தேடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆயிடும், இவருக்கு நற்கதி தான் ஏற்படுமே ஒழிய அதனால நமக்கு பாபம் ஏற்படாது அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை யோசிச்சு வைத்து அதற்கு சேர எல்லாருமே கங்கா யாத்திரைக்கு போக எம்பெருமானார் கூடவே தான் அவருடைய சிறிய திருத்தாயாருடைய குமாரர், அதாவது சித்தி பையன் கோவிந்த பட்டர் அப்படின்னு பெயர், அவரை தான் எம்பார் அப்படின்னு அழைக்கிறோம். எம்பாரும் கூடவே எழுந்தருளினார். 2 பேரும் சேர்ந்துதான் படிச்சுட்டு இருக்கான் இந்த பாடசாலையில. எங்க இருந்தது அந்த பாடசாலைனா திருப்புட்குடின்ற திவ்யதேசம் இருக்கு இல்லையா, அங்கதான் யாதவ பிரகாசன் எல்லாம் கற்பித்துக் கொண்டிருந்தான். 2 பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கார்கள் அந்த பாடசாலையில. யாதவ பிரகாசனுடைய நினைவு என்ன அப்படின்றது எம்பாருக்கு தெரிய வந்துருச்சு. ஐயோ, நம்ம பெரியமா பையனுக்கு என்ன ஆக போறதோ அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணாருன்னா, இடையாழ்வார் இடத்துல எப்படியோ ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லிட்டார், இதான்
யாதவ பிரகாசனுடைய சிந்தனை அப்படின்னு. அதை கேட்டு எம்பெருமானார் எப்படியோ தப்பித்து வந்தார். அப்பொழுதுதான் வேடன் வேடுவிச்சியாக பெருந்தேவி தாயார், பேரொருளாளர் பெருமாள், தேவபெருமாள், வரதராஜ பெருமாள், அதே போல பெருந்தேவி தாயார் 2 பேரும் வேடர்களுடைய வேடத்தை பூண்டு எம்பெருமானார் காப்பாற்றினார்கள் அப்படின்ற சரித்திரமும் நாம் அறிந்ததுதான். ஆக இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எம்பெருமானார் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்புறம் ஆளவந்தாருடைய அருளால ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளே புகுந்தார் எம்பெருமானார். அப்புறம் பெரிய நம்பி இடத்துல அர்த்தங்கள்லாம் கேட்டார். அதற்கு பிறகு சந்நியாச ஆசிரமமே வாங்கி வைணவ சந்நியாசியாக எம்பெருமானார் திகழ்ந்து எழுந்தருளி இருக்கின்றார். அந்த சமயத்துல இந்த யாதவ பிரகாசன் ஒரு சன்னியாசி தான், ஆனா அத்வைத சன்னியாசி, ஏக தண்டம், ஒரே ஒரு தண்டு தான் அத்வைத சன்னியாசிகளுக்கு. வைணவ சன்னியாசிகளுக்கோ திருதண்டிகள் அவர்கள் தான். 3 தண்டங்கள், 3 தடிகள். எதற்காக என்றால் 3 தத்துவங்கள் இருக்கு இல்லையா நம்ம சம்பிரதாயத்துல, அதை காட்டுறதுக்கு சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு தனித்தனியாக தத்துவம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக 3 தடிகள். அத்வைத மதத்துல ஒரே ஒரு தத்துவம் தான், பிரம்மம் மட்டும்தான் அப்படின்றதுனால அங்க ஒரே ஒரு தடி தான். அத்வைத சன்னியாசியாக யாதவ பிரகாசன் இருக்கார். அந்த யாதவ பிரகாசனுடைய அம்மா தாயார், அவளும் அப்போ ஜீவித்து இருந்தாள். அந்த தாயார் அடிக்கடி பெருமாளை போய் சேவிப்பா, தேவபெருமாளை போய் சேவிப்பா. திருக்கச்சி நம்பியுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக இருந்தாள் அந்த தாயாரானவள். அதே போல எம்பெருமானார் இடத்திலையும் சற்று நல்வார்த்தைகள்லாம் கேட்டுக்கொள்வாள் அந்த தாயாரானவள். இப்படி கேட்க கேட்க அவளுக்கு இந்த வைணவ சம்பிரதாயத்துல ரொம்ப ஆசை வளர்ந்தது. தனக்கு தோணித்து நம்மளுடைய பிள்ளை சன்னியாசி தான், சன்னியாசியான எல்லா பந்தமும் விட்டு போயிடும், ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல இவளுக்கு அந்த பாசம் இல்லாட்டி ஒரு அபிமானமோ ஏதோ ஒன்று இருந்தபடினால அவளுக்கு தோணித்து என்னுடைய பிள்ளையும் யாதவ பிரகாசனும் இதே மரபுல சேர வேண்டுமே அப்படின்னு இந்த தாயாரானவள் அவள் ஆசைப்பட்டாள். இதை தன்னுடைய குழந்தையான, அதாவது முன்பு சன்னியாசியாக ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையான மகனான இந்த யாதவ பிரகாசனத்துல சொன்னாள். அவனும் என்ன யோசிக்கிறான்னா, யாதவ பிரகாசன் என்ன யோசிக்கிறாருன்னா, அத்வைத மதம் நான் ஏதோ அந்த மரபுல பிறந்துட்டேன், அதனால எனக்கு அந்த மதத்துல ஒரு அபிமானம் இருக்கு, இதுதான் சரி அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு. ஆனா நானும் யோசிச்சு பார்த்தா எல்லா அர்த்தங்களும் ரொம்ப நீட்டி கோணலா சொல்றா போல இருக்கு. ஆனா இந்த விசிஷ்டாத்வைத வைணவ மதத்துல எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா எல்லாம் புரியுற மாதிரி நேர் வழியில அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு அவருடைய மனசுக்கும் தோண்டி இருக்கு. அவருக்கே இந்த சம்பிரதாயத்துல ஆசை வந்துதான் இருக்கு. இந்த தருணத்துல தாயும் போய் சொல்றா அந்த யாதவ பிரகாசனத்துல. அவர் சொல்ற தன்னுடைய தாயார் இடத்துல, எனக்கே ஆசைதான் இந்த வைணவ மதத்துல புகழ வேணும் அப்படின்னு எனக்கே ஆசைதான், ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா அத்வைத சன்னியாசியாக ஆகணும்னா கர்மத்தை எல்லாம் விடணும், அதனால என்னுடைய குடுமையை அறுத்துட்டேன், என்னுடைய பூனலையும் அறுத்துட்டேன், எனக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நான் இருந்துட்டேன். இப்போ இது ஒரு பெரிய தவறு, இதுக்கு பிராயஷ்சித்தத்தை பண்ணிட்டு தான் நான் ஒரு வைணவ சன்னியாசியாக மாற முடியும். இதுக்கு பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னா பூ பிரதட்சிணம், மொத்த உலகத்தையும் சுத்தி வரணும். இந்த வயசுல அவர் கொஞ்சம் வயசாயிருது இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, இந்த வயசுல என்னால எப்படி பூ பிரதட்சணம் பண்ண முடியும் அப்படின்றது நான் வருத்தம் எனக்கு இருக்கு. இது பண்ணாம நேரம் என்னால வைணவ சன்னியாசியா ஆகவும் முடியாது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தோட இருக்க, அந்த இரவு அன்னைக்கு தேவபெருமாள் வரதராஜ பெருமாளே யாதவ பிரகாசனுடைய கனவுல எழுந்தருளி, ஒரு முறை ராமானுஜரை சுத்தி வாரும், அது போரும், பூ பிரதட்சணத்துக்கு அது சமம், ஒரு முறை ராமானுஜரை சுத்தி வாரும் அப்படின்னு தேவபெருமாள் கனவுல சொல்ல, கனவு கலைஞ்ச பிறகு அந்த கணவன் நம்புறதா வேண்டாமா அப்படின்னு தெரியல யாதவ பிரகாசனுக்கு. இது எல்லாருக்குமே வரக்கூடியது தானே, வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சம்பவம், அத லைஃப் சேஞ்சிங் டெசிஷன், அதை நம்ம கனவை பேஸ் பண்ணி நடத்துவோமா? கனவுல ஏதோ தோண்டி இருக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு கனவு வந்தது அப்படின்றதுக்காக வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுப்போமா? சட்டுன்னு அது விசுவாசம் வராது இல்லையா? கனவு தானே, கனவுன்றது நினைவுல நம்ம ஜாகிரத தசையில, அதாவது விழித்திருக்கும் பொழுது நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதனுடைய ஒரு கலவைதான கனவுல சேர்றது. ஆகையினால அவ்வளவு நம்பிக்கை வரல, இது உண்மைதானா அப்படின்றது நம்பிக்கை வரல. ஆகையினால அவன் என்ன பண்றான்னா, அந்த யாதவ பிரகாஷ் திருக்கச்சி நம்பி இடத்துல கேட்கிறாரு போயிட்டு. திருக்கச்சி நம்பி தேவபெருமானோட பேசுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தேவபெருமான இடத்துல கேட்டு சொல்ல வேண்டும், என்ன விஷயம் என்று கேட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு திருக்கச்சி நம்பி இடத்துல சொல்ல, திருக்கச்சி நம்பி தேவபெருமான இடத்துல விண்ணப்பிக்கிறார். யாதவ பிரகாஷனுக்கு ஏதோ சில நினைவு இருந்ததாமே அப்படின்னு சொல்ல, தேவபெருமாள் பதில் சொல்றார், ஆமா நான் கனவுல வந்திருந்தேன், அது அவனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படல அதுல அந்த விஷயத்துல. அதனால இப்ப மறுபடியும் சொல்றேன், ராமானுஜரை ஒரு தடவை சுத்தினா அதுவே போதும், பிராயச்சித்தமாக ஆயிடும், அதுக்கப்புறம் வைணவ சன்னியாசியாக மாறலாம், இந்த சம்பிரதாயத்துக்குள்ள பூரலாம் அப்படின்னு சொல்ல,
இது திருக்கச்சி நம்பி யாதவ பிரகாசனுக்கு தெரிவிக்க, யாதவ பிரகாசனுக்கு ஒரே சந்தோஷம், என்னுடைய நினைவு கூடிற்று அப்படின்னு நேர எம்பெருமானாருடைய திருவடிகளை போய் விழுந்து எம்பெருமானார் ஒரு முறை வலம் வந்து அதற்கு பிறகு எம்பெருமானார் ஏற்றுக்கொண்டார் என்று சரித்திரம். ஏற்றுக்கொண்டதோடு நில்லாமல் என்ன எம்பெருமானார் பண்ணார் என்றால், எம்பெருமானார் வந்து தன்னுடைய இந்த சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் யாதவ பிரகாசனுக்கு சொல்லி, யாதவ பிரகாசன் ஏற்கனவே நல்ல சாஸ்திர விற்பனர் இல்லையா, அவருக்கு நல்ல அதுல விற்பத்தி, அதாவது அறிவு உண்டு சாஸ்திரத்துல. அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி யதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை பண்ணும், யதியானவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை பண்ணும் அப்படின்னு எம்பெருமானார் கட்டளை இட்டார். இதெல்லாம் பார்த்திருந்த ஆழ்வான் ஆண்டான், கூரத்தாழ்வான் முதலே ஆண்டான், எம்பெருமானாரை விட்டு பிரியாத சிஷ்யர்கள் இருவர் இருந்தார்கள் இல்லையா, அவர் 2 பேரும் சொன்னார்கள்னா துவேஷாச்ச சைத்யாதயா அப்படின்னு பாகவதத்துல வருது. அதாவது கோபிகைகள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையினாலே முக்தி பெற்றார்கள். சைத்தியன் என்றால் சிசுபாலன், அவன் துவேஷத்தாலேயே நற்கதியை அடைந்தான். அது போல இருக்கு இந்த யாதவ பிரகாசனுடைய கதை. உண்மையா யோசிச்சு பார்க்கணும். நமக்கு யாராவது ஒரு தவறு செய்திருந்தார்களே என்றால் நம்ம வாழ்க்கை பூரா அதை மறக்கவே மாட்டோம், அதையே நம்ம நினைவுல வைத்துக் கொண்டிருப்போம். அவர்கள் நம்ம இடத்துல எப்ப வந்து என்ன ஒரு உதவி கேட்டாலும் மறுக்கிறதுக்கு தான் பார்ப்போம், சுட்டி காட்ட பார்ப்போம். அன்னைக்கு இப்படி பண்ணீங்களே, இன்னைக்கு எங்கிட்ட வந்து உதவி கேட்கறீங்களே அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு பார்ப்போம், மறுக்கிறதுக்கு தான் பார்ப்போம். இங்க எம்பெருமானார கொலை செய்ய பார்த்திருக்கார் யாதவ பிரகாஷ். அப்படிப்பட்டவர் எம்பெருமானார் இடத்துல மறுபடியும் திருவடிகளை வந்து விடுறார். எம்பெருமானாருக்கு ஒன்றுமே தோன்றல, எப்படியாவது இந்த ஆத்மா பரமாத்மாவை அடைந்து நற்கதியை பெற வேண்டும், இது மட்டும்தான் எண்ணம் இருந்தது எம்பெருமானாருக்கு. இது எவ்வளவு உயர்ந்த ஒரு குணம், எல்லாத்தையுமே மறந்துட்டார். கொலை செய்ய முயற்சி செய்திருக்கார் இந்த யாதவ பிரகாசன், அதை கூட மறந்து போயிட்டார் எம்பெருமானார். அதோடு மட்டும் இல்லாமல், அங்கீகாரத்தோடு மட்டும் இல்லாமல் சம்பிரதாயத்துல ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கார். இந்த கிரந்தத்தை நீர் பண்ணும் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கார். இதுதான் எம்பெருமானாருடைய அந்த விசாலமான ஹிருதயம், அது தெரிவிக்கப்படுறது. பல இடங்கள்ல தெரிவிக்கப்படும், இது கூட ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் எம்பெருமானாருடைய அந்த விசாலமான ஹிருதயம். எல்லாருமே எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு அந்த விஷால ஹிருதயம், அது இந்த சரித்திரத்துல தெரிய வந்தது அப்படின்னு இது மூலமாக எம்பெருமானாருடைய குணத்தை அனுபவிக்கலாமே என்று இந்த யாதவ பிரகாசனுடைய சரித்திரமானது இப்ப நாம் பார்க்கலாயிற்று. ஆக அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய திருவடிகளை அடைந்து நாமும் எம்பெருமானாருக்கே அட்டு தீர்ந்திருப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.